கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தையின் மேலே கவனமாய் இரு. நம்ம ஆடுகளை வளர்க்குறோம், நம்மள்ட்ட ஒரு 10 ஆடு வளர்க்குறோன்னு வைங்க. நம்ம என்ன செய்வோம்? ஆட்டை கவனமாக பார்த்துப்போம். நாய் வந்து கடிக்காமல், நரி வந்து பிடிக்காமல், வேறு விஷ ஜந்துக்கள் வந்து கடித்து அது கொண்டுடாமல், இல்லை மற்ற எங்கேயாவது போய் என்ன பண்ணக்கூடாது, பக்கத்து தோட்டத்தில் போய் புகுந்துடாமல், வேலியில் மாட்டிக்காமல், இப்படி பலவித பிரச்சனை இருக்குல்ல. இப்போ அதுபோல் என்ன ஆகிடும், இப்போ நான் மேய்க்கிறேன், ஒரு 10 ஆடு என்கிட்ட இருக்குது, நான் ஆடு மேய்க்கிறேன்னு வைங்க. அந்த ஆடுகளை என்ன பண்ணுவோம், நான் கவனமாக பார்க்கணும். அதுக்கு கத்துச்சுன்னா என்னென்னு போய் பார்க்கணும். சரி, ஏதோ ஒன்று தாகத்தில் கத்துவோம், அப்போ வந்து தண்ணி வைக்கணும். புல்லு இல்லைன்னா கத்துவோம், கொண்டு போய் இதை மேய்க்கணும். அப்படி இல்லைன்னா புல்லை அறுத்துட்டு வந்து போடணும். ஆடுகளின் நிலைமை, நம்ம வளர்க்குற ஆடோட நிலைமை என்ன, நம்மள்ட்ட எத்தனை ஆடு இருக்குது, அந்த ஆட்டோட நிலைமை என்ன, அந்த நிலைமையை என்ன பண்ணணும், கவனித்து பார்க்கணும். அவங்க தான் என்ன, நல்ல மேய்ப்பன். நம்ம ஆண்டவராகிய இயேசு சொல்கிறாங்க, நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு மந்தையை வச்சுருக்குறோம். அந்த மந்தையில் அந்நியர்கள் வந்து புகுந்துடாதபடி, இல்லை ஓனாயோ நரியோ முதலையோ ஏதோ வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆட்டை கவ்வி கொண்டுட்டு போயிடக்கூடாது. அப்போ வந்து அதை பாதுகாக்கணும். பாதுகாக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? மந்தையின் தலைவர்கிட்ட இருக்குது. அதனால தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு, உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாக அறிந்து கொள். சில ஆடு நல்லா புல் சாப்பிடும், சில ஆடு ஒழுங்காக சாப்பிடாது, சில ஆடு என்ன பண்ணும், ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கும், சில ஆடு ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கும், சில ஆடு என்ன பண்ணும், அசைவப்படாது, பில்லு திங்காது, தண்ணி குடிக்காது, சில ஆட்டுக்கு கீரி பிடிச்சி வச்சிடும். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும், மருத்துவம் பண்ணணும். அதுக்கு ஆடு நம்ம வச்சுருக்கோன்னா அப்படியே விட்டுருவோமா? நம்ம வளர்க்குறோம் ஆடு, அதுக்கு உடம்பு முடியல, கீரி பிடிச்சி வச்சுருக்கு, கீரி பிடிச்சிருந்தால் சாப்பிடாது, புல் சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படியே விட்டுருவோமா? உடனே மருத்துவரை கொண்டு வந்து அதுக்கு என்ன ஏது ஒரு ஆட்டையும் கவனித்து என்ன பண்ணணும், இந்த ஆட்டுக்கு இந்த பிரச்சனை, இந்த ஆட்டுக்கு இந்த பிரச்சனை, இந்த ஆட்டுக்கு இந்த பிரச்சனை, நம்ம கவனித்து பார்த்து நல்லா வளர்த்தா தான் நம்ம ஆட்டுக்கு என்ன பண்ணுவோம், லாபம் உண்டு. இப்போ ஆட்டுக்கு நம்ம ஆடு ஒரு நாட்களில் நம்ம விற்கும் போது அந்த ஆட்டுக்கு நல்லா கொழுன்னு இருந்தால் தானே நல்ல விலை போகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற போது நம்ம கர்த்தருக்குள்ளே வளர்ந்து வசனத்தை சாப்பிட்டு நம்ம வளர்ந்து நல்ல மெச்சூரிட்டி ஆகி நல்ல ஒரு சீஷர்களாகி நாமும் தெரிந்தவர்களாக இருக்கும்போது தான் ஆண்டோடைய அழைப்பில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகளாக இருப்போம். அப்படி தானே? இது ஆட்டை ஓமையாக வந்து ஆண்டவர் சொல்கிறார். இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்க, மந்தைகள் இருக்கும், அந்த மந்தையை மேய்க்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு நம்ம சம்பளம் கொடுத்து மேய்க்க சொல்லுவாங்க. மாதத்துக்கு இவ்வளோ நான் சம்பளம் தரேன், மந்தையை மேயே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, மாதமாக சம்பளம் கொடுத்துருவாங்க, ஆட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க மேய்ப்பாங்க. இது அவங்களுடைய, அதை கவனித்து என்ன பண்ணணும், அதை வந்து அவங்க மேய்ப்பாங்க. சிலர் ஒவ்வொருத்தரை பொறுத்து இருக்குது, அந்த மேய்ப்பருக்கு பொறுத்து தான் இருக்குது. ஆடுகளுடைய நிலைமையை பார்க்குறதோ, மந்தை மேலே கவனமாக எந்த அளவுக்கு இருக்கிறாங்கங்கிறதோ அவங்கள பொறுத்து தான் தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, வருடத்துலையோ இல்லை மாதத்துலையோ அவங்க பேசிப்பாங்க. முன்கூட்டியே என்ன பண்ணுவாங்க, முதலாளிகிட்ட பேசிக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து ஆடு வளர்ப்பாங்க. ஆடு வளர்க்குறவங்க வந்து ஆட்டு மேலே அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும், ஆட்டு மேலே பாதுகாப்பு, பராமரிப்பு, இதை கவனமாக அவங்க பார்த்துக்கணும். ஒரு நாளில் அந்த முதலாளிகிட்ட யார் நமக்கு சம்பளம் கொடுத்து பார்த்துக்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம கணக்கு கட்டாயம் ஒப்படைக்கணும். ஏன்னா அதுக்கு நம்ம சம்மந்தப்பட்டு தான் என்ன பண்ணுறோம், அதில் வந்து நம்ம சம்மந்தப்பட்டு தான் நம்ம அதில் ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம். நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த மந்தையை மேய்க்கிறேன், நான் பாதுகாத்துக்கிறேன், எனக்கு மாதத்துக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கவனமாக இருப்போம். அப்போ வந்து ஏதோ ஒரு ஆடு காணும் போயிடணுன்னா நம்மள்ட்ட கணக்கு கேட்பாங்க, அந்த கணக்கு நம்ம கொடுத்து தான் ஆகணும். அப்போ நீங்கள் அப்படி இல்லைனாக்கா என்ன பண்ணணும், சரி என்ன பண்ணுங்க, நீங்கள் கவனமாக பார்க்குற இன்னொரு நபரை என்ன பண்ணுங்கள், நியமிங்க. இதுக்கு ஒத்துழைக்கணும். நம்ம எதுக்கு நம்ம வந்து ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோமோ, எதற்கு நம்ம வந்து ஒத்துக்கிட்டோமோ, அதில் அந்த செயலில் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம சொந்தமாக நம்ம பண்ண வச்சுருக்குறோம், சொந்தமாக வந்து என்ன பண்ணுறோம், ஆட்டு மந்தை நம்ம சொந்தமாக வச்சுருக்குறோம் அப்படின்னா யாரும் அதில் குறுக்கிட வேலை கிடையாது, யாரும் அதில் அதிகாரம் செலுத்த வேலை இல்லை. ஒருத்தருக்கு கீழே இருந்தால் அவங்க கேட்கும்போது நம்ம பதில் சொல்லி ஆகணும், அதை கவனத்தோடு பார்க்கணும், பராமரிக்கணும். அது நம்மளுடைய கடமை, நம்மளுடைய வேலை. நம்மளுடைய சொந்த மந்தையாக இருந்துச்சுன்னா யாரும் நம்மளுடைய எஜமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நமக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். அப்போ நம்ம இன்னும் என்ன பண்ணுவோம், அதில் கவனத்தை செலுத்துவோம், நம்ம கவனமாக ஆடுகளை பார்ப்போம், பராமரிப்போம். பிரதான மேய்ப்பர் வெளிப்படுகிற பொழுது நம்ம அவர்கிட்ட வாடாத ஜீவக்கிரீடத்தை அவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்போ எல்லா மந்தைகளை நம்ம கவனத்தோடு நம்ம பார்க்கணும். உங்கள் நிலைமை என்ன, ஆட்டோட
மந்தையோட நிலைமை என்ன அப்படிங்கிறத ஒரு மேய்ப்பர் அறிந்திருக்கணும். அதே நேரத்தில் மந்தையின் மேலே எப்போதும் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த மந்தையை எப்போது வேணாலும் என்ன பண்ண திருடர்கள் வந்து ஆடு திருடுறவங்க இப்போ நிறைய என்ன பண்ணுறாங்க இருக்காங்க. ஆட்டை திருடிட்டு போயிட்டா அதுக்கு நமக்கு கணக்கு கொடுக்கணும்ல, முதலாளிக்கு கணக்கு கொடுக்கணும்ல. நம்ம இந்த முதலாளிக்கு இப்போ நம்ம பூமியில் வாழும்போது ஒரு முதலாளிக்கே வேலை செய்கிறோம். பிரதான முதலாளி ஒருத்தவங்க இருக்காங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாத்துக்கும் கணக்கு ஒப்புவிக்கலாம் இருக்கணும். உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கடைசி நாட்களில் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும்னு இருக்குது. அதனால் கணக்கு ஒப்புவிக்கல நம்ம இருக்கணும். அதில் மந்தையின் மேலே நம்ம கவனமாக இருக்கணும், நம்ம மேய்க்கணும், மந்தையை நம்ம பாதுகாக்கணும், அதை பராமரிக்கணும். அதுக்கு எல்லாருக்கும் மேலே ஆண்டவருக்கு நம்ம பயந்து என்ன பண்ணணும், நம்ம உண்மையுள்ள மேய்ப்பனா நம்ம இந்த நாட்களில் இருப்போம். இந்த நாட்களில் பார்த்திங்கனாக்கா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மந்தைகளை எப்படி பாதுகாக்கணும், எப்படிலாம் களவாக போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனாலும் என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா.